ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அர்த்தமுள்ள இந்து மதத்தில் தான் பார்த்துன்னு இருக்கோம். மனிதாபிமானம்ங்கிற டாப்பிக்கை தான் பார்த்துன்னு இருக்கோம். மிருகம், மனிதன், தெய்வம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணிட்டு உணர்ச்சிகளுடைய அடிப்படையில் பிரிக்கிறோம். இப்போது இதிகாசங்கள் புராணங்கள்லாம் எதுக்கு இருக்குது? அதை எக்ஸாம்பிளாக எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை வாழணும். இதிகாசத்தில் வரவாலும் மனிதர்கள் தானே, அவள் எப்படி வாழ்ந்தா, எப்படி இருந்தா, அதை நம்ம கற்றுக்கணும். ராமர் தன்னுடைய நடத்தையினால தெய்வமானான். ராவணன் தன்னுடைய நடத்தையினால மிருகமானான். பாண்டவர்கள் தங்களுடைய நடத்தைகள்னால, தங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்னால தெய்வமானான், தர்மத்துக்கு துணை போனான். கௌரவர்கள் தங்களுடைய ஆட்டிடியூட்ஸ்னால, தங்களுடைய உணர்ச்சிகள்னால என்னவாயிடுறா, மிருகமானா, அதர்மத்துக்கு சப்போர்ட் பண்ணுறா. அப்போது மனிதனுக்கு மனிதன், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்டக்க ஒரு அபிமானம், ஒரு பிரியம் வச்சுட்டோம் அப்படின்னா, மனிதாபிமானம்ங்கிறது என்ன? லவ் அண்ட் அஃபெக்ஷன். அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை காமிச்சிட்டோம் அப்படின்னா கடவுளை நாம் பார்க்கலாம். அதுதானே அத்வைத்தம். ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற இல்லை. ரெண்டும் உன்னுடைய ஆத்மாக்குள்ளேயே கடவுள் இருக்கார். உன்னுடைய மனசை நன்னா வச்சுக்கோ. உன்னுடைய மனசை கிளியராக வச்சுட்டேனாலே கடவுள் குடிக்கொள்ளும் தெய்வம், கோவில் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட மனிதாபிமானத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ என்ன பண்ணணும்? இப்போது ஞானிகளை பார்த்தேன்னா அவள் என்ன பண்ணுவா, கடவுளை பார்க்கணுன்னு நினைக்க மாட்டாள். மனிதனுக்குள்ள இருக்கிற கடவுளை பார்க்கணும்னு நினைப்பாளாம். அதுதானே இப்போ நம்ம பார்த்தோம். பெரியவா எல்லாரும் எங்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணுறீங்க, உங்களுடைய பாவத்தெல்லாம் எங்கிட்ட கொடுக்குறீங்க, உங்களை நான் திருத்தினோம்னா உங்கள்கிட்ட இருக்கிற கடவுளை நான் வெளியே கொண்டு வந்துட்டேன்னா அதுதானே எல்லாமே அப்போ கடவுளாகிட போகிறோமே. அதுதான் ஞானிகள் பண்ணக்கூடிய வேலையாக இருக்குது. அதனால தான் தர்மம் என்ன சொல்கிறது, இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய கடவுளை உன்னுடைய மனசில் இருத்திக்கோ. அன்புள்ளவனா, கருணை உள்ளவனா, ஒரு நல்ல பண்புள்ளவனா நீ இருந்த அப்படின்னா கடவுள் குடிக்கொள்ளும் ஆலயமாக உன்னுடைய மனது ஏற்படுறது. அப்போது இந்த கீழ்த்தனமான உணர்ச்சிகள் எல்லாம் மறைஞ்சு போகிறது. இது எல்லாத்துக்கும் தேவை ஒரு மதம். சராசரி கடமைகளிலிருந்து மனிதனை வந்து ஒரு தள்ளி வைக்கிறது, ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா அதாவது சராசரி கடமைகளை பண்ணுறதுக்கு ஒரு மதம் தேவையாக இருக்குது. அந்த மதத்துக்கு நம்ம மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆறுது, அது சொல்கிற கர்ம அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணுற பொறுத்து நம்ம ஈஸியாக கடவுளை அடையலாம் அப்படிங்கிறார். ஸோ இருக்கும் இடத்திலேயே நம்மளுடைய கடவுளை கொண்டு வர முடியும் அப்படின்னா அதனுடைய டூல் அப்படின்னா இந்த மனித அபிமானம், மனிதாபிமானம். சரி, இப்போது என்ன சொல்கிறோம், நீ இத்தனை கோவிலுக்கு நான் போனேன், இத்தனை க்ஷேத்ராடனங்களுக்கு போனேன், இத்தனை புனித நீரில் நான் நீராடினேன். ஆனால் என்ன, மனசுக்குள்ளே ஃபுல்லாக போட்டி, மனசுக்குள்ளே ஃபுல்லாக பொறாமை. வாட் இஸ் த யூஸ்? இத்தனை கோவிலுக்கும் போய், காசிக்கும் ராமேஸ்வரருக்கும் போய் அத்தனை காரியங்கள் பண்ணியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அத்தனை நதிகளில் நீராடியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் சும்மா உன்னுடைய ஆத்ம திருப்திக்கான வேணால் பண்ணிக்கலாம். மனசை குளிப்பாட்டி கடவுளை அதில் நிறுத்தக்கூடிய சக்தி உனக்கு இருந்ததுன்னா, தனிமையில் ஒருமுகப்படுத்தி, நம்ம நிறைய பார்த்துருக்கோம் தெய்வத்தின் குரலில், மனசை ஏகாகிர சித்தமாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கடவுள் இருக்கும் ஆலயமாக நம்ம மாற்றலாம். அதுக்காகவே என்ன சொல்கிறாரு, கடைசியாக எப்படி முடிக்கிறாருன்னா, ஒரு மனநிலைவு தெளிவு, ஒரு மனநிலை தெளிவு பெறணும் அப்படின்னா ஒரு தலைவர் தேவையாக இருக்குது. உடல்நிலை பலம் வேணும் அப்படின்னா ஒரு தொண்டன் தேவையாக இருக்குது. இதெல்லாம் ஃபேமிலி டேக் கேர் பண்ணுறதுக்கு தேவையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இயலாமையிலும் திருடாமையிரு. உனக்கு வறுமை வந்தாலும் மற்றவா மேலே ஒரு போட்டி பொறாமை இல்லாமல் இரு. ஈகோயிஸ்டிக்காக, பதவி உயர்ந்த பதவி வந்தாலும் ஈகோயிஸ்டிக்காக இல்லாமல் இரு. சுக துக்கங்களை சரிசமமாக பார்க்கறதுக்கு அதுதானே கீதோபதேசத்தில் சொல்கிறார் அர்ஜுனனுக்கு. சுகம் வந்தாலும் ஆடாத, துக்கம் வந்தாலும் இது போய் ஓரமாக போய் உட்காந்து
அழுதுண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. சுக துக்கத்தை சமமாக பார்க்க சமநோக்கோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா கடவுளை நம்ம மனசில் இருத்தின்ட்டோம். கடவுளை நம்ம மனசில் இருத்தின்ட்டோம் அப்படின்னா மனிதாபிமானம்ங்கிறது தானாகவே நம்மளுக்கு சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நீ கடவுளை தேடிண்டு கோவிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. கடவுளை தேடிண்டு க்ஷேத்ராடனங்கள் போடணும். அதுக்காக நான் கோவிலுக்கு போகாதன்னு சொல்லலை, க்ஷேத்ராடனத்துக்கு போகாதன்னு சொல்லலை. போயிட்டு அந்த பேட் குவாலிட்டிஸ் நம்ம மனசில் இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. இதை எல்லாத்தையும் வளர்த்துக்கிறதுக்கு இந்த மதம்ங்கிறது தேவையாக இருக்குங்கிறத ஆணித்தரமாக கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்கிறார்.